ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நான் உங்களோட நாராயணியத்தை பற்றியும் அதோட மகத்துவங்கள் பற்றியும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் 28ஆம் நாராயணியன் டேவாக செலிப்ரேட் பண்ணுற வழக்கம் இருக்குது. இந்த வருஷம் டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை நாராயணியன் டே வருது. இந்த நாளில் தான் கேரளாவை சேர்ந்த மேல்பத்தூர் ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர்கள் ஸ்ரீமன் நாராயணியத்தை ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணித்தார். இந்த பொக்கிஷமான புனிதமான நூல் நாராயணியம் நமக்கு எப்படி கிடச்சதுங்கிறத பார்க்கலாமா? ஸ்ரீமன் நாராயணியத்தை அர்ப்பணித்த ஸ்ரீ நாராயண பட்டத்ரி ஒரு மிகச்சிறந்த பண்டிதரும் கவிஞரும் கணித மேதையும் ஆவார். அவரது சிறு வயதிலேயே வடமொழி, அதாவது சான்ஸ்கிரிட் புலமையும் ரொம்ப ஜாஸ்தி, இலக்கணம் அதாவது வியாக்கரணம், இலக்கியத்தில் ஒரு மாமேதையாக அறியப்பட்டார். ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர்கள் சான்ஸ்கிரிட் கிராமர் அதாவது வியாக்கரணம் அந்த சப்ஜெக்டை அவருடைய குரு அச்சுத பிஷாரடி என்பவர்கிட்ட கற்றுண்டார். இந்த குருவுக்கு வாத நோய் இருந்தது, ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருந்தார். அப்போ தான் பட்டத்ரி குருகுல வாசம் முடிக்கிற காலமாக இருந்தது. குரு தட்சிணை ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். இவரோட குரு கஷ்டப்படுறத நாராயண பட்டத்ரியால் பார்க்க முடியல. அதனால் என்ன நினைக்கிறாருன்னா, தன் குருக்கிட்டேருந்து இந்த நோயை தான் வாங்கின்றுலான்னு முடிவு பண்ணுறார். ஸோ அவர் குருக்கிட்ட போயிட்டு இந்த நோயை எனக்கு ஆவாகனம் பண்ணிடுங்கன்னு போய் கெஞ்சி கேட்குறார். குரு முதல்ல ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா குருக்கிட்டேருந்து அந்த நோயை பட்டத்ரி வாங்கின்றார். இந்த செயல் எப்பேற்பட்ட குரு பக்தியை காமிக்கிறது பார்த்தீங்களா? இவர் பட்டத்ரி நினச்சாரு, வைத்தியர்கிட்ட போய் காமிச்சுண்டு தன்னோட வியாதியை குணப்படுத்திடலான்னு. ஆனால் அவருக்கு எந்த மருத்துவமும் வேலை செய்யலை. அந்த வியாதியால் ரொம்பவே துன்பப்பட ஆரம்பித்த உடனே அவர் என்ன நினச்சாருன்னா, ஒரு ஜோசியரை பார்த்து ஏதாவது பரிகாரம் தேடிக்கலான்ட்டுன்னு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, தன்னோட வேலைக்காரன் மூலமாக தன் ஜாதகத்தை எழுத்தச்சன்கிற ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். ஏதாவது பரிகாரம் சொல்லுவார் அப்படிங்கிற எண்ணத்தில். அவரால் அசைய முடியாதனால வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். இந்த எழுத்தச்சன்கிற ஜோசியர் ஒரு பெரிய ஸ்காலர், சான்ஸ்கிரிட் ஸ்காலர், போயட். அதை விட குருவாயூரப்பனோட ஒரு பெரிய டிவோட்டி. அவர் பட்டத்ரியோட வேலைக்காரனை பார்த்து, உன்னோட எஜமானனை குருவாயூரப்பன் சன்னதியில் போய் மீன் தொட்டு கூட்டுக அப்படின்னு சொன்னாராம். இதை பண்ணினா அவரோட வியாதி குணமாயிடும்னு, வேற எந்த பரிகாரமும் தேவையில்லைன்னு சொன்னாராம். ஆனால் இந்த வேலைக்காரனுக்கு புரியலையாம். என்னது மீன் தொட்டு கூட்டுகவா, மீனை வாயில் வச்சுக்கணுமா அப்படின்னு நினச்சிண்டு பதறி போய் பட்டத்ரிக்கிட்ட சொன்னாராம். பட்டத்ரி ஆனால் இதோட உள்ளர்த்தத்தை புரிஞ்சுட்டாராம். அதாவது விஷ்ணுவோட முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரத்திலிருந்து, மத்ஸ்யனா மீன், அதில் ஆரம்பித்து அவரோட பல்வேறு அவதாரங்களை பற்றியும் அவரோட லீலைகள்லாம் பற்றியும் வழங்கி போற்றி மகிமைப்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டார். உடனேயே அவர் ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலுக்கு சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் சரணடைய முடிவு செய்தார். அவரால் நடக்கக்கூட முடியாத நிலைமை இருந்ததுனால 4-5 பேர் சேர்ந்து தான் அவரை தூக்கின்னு போய் குருவாயூரப்பன் கோயிலில் ஒரு இடத்துல ஒரு திண்ணையில் உட்கார வச்சுட்டு வருவார்களாம். காலையில் கொண்டு உட்கார வச்சுட்டு வந்தால் திரும்பி மாலையில் அழைத்து கொண்டு போவார்களாம். ஸ்ரீ வேதவியாசர் அருளிய ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி பகவானின் அவதாரங்கள், அவருடைய மகிமைகள் மற்றும் அற்புத லீலைகள் எல்லாவற்றையும் சுருக்கமான வடிவில் சாராம்சமாக நாராயணியம் என்ற காவியமாக ஸ்ரீ நாராயண பட்டத்ரி ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்க முடிவு செய்தார். அவர் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்து அவர் பாதத்தில் முழு சரணமடைந்து ஸ்ரீமன் நாராயணியத்தை தொடங்கினார். நாராயணியம் சமஸ்கிருத மொழியில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது
10 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு தசகத்தை ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணித்தார். இவ்வாறு 100 நாட்களில் 1036 ஸ்லோகங்கள் கொண்ட 100 தசகங்களை கொண்ட நாராயணியத்தை அர்ப்பணித்தார். இந்த நாராயணியம் எப்படி இருக்குன்னா, பட்டத்ரி அவர்கள் பகவானிடம், அதாவது குருவாயூரப்பனிடம் நேரடியாக பேசும் வடிவில், அதாவது நிகழ்காலத்தில் பேசுவது போல் அமைந்திருக்கும். ஒவ்வொரு தசகம் ஆரம்பிக்கும் போதும் குருவாயூரப்பன் தலையை சாய்த்து சாய்த்து பட்டத்ரிக்கு அனுகிரகம் செய்வாராம். முதல் ஸ்லோகம், முதல் பதத்தை பகவானே கர்ப்பகிரகத்திலிருந்து சாந்திர என்று குரல் கொடுத்து ஆரம்பித்து கொடுத்தாராம். உடனே பட்டத்ரி மிகுந்த சந்தோஷத்தில் ஆனந்தம் என்று சேர்த்து சாந்திரானந்தாவபோதாத்மகம் அப்படின்னு ஆரம்பித்தாராம். சாந்திர ஆனந்த அப்படின்னா இன்டென்ஸ் பிளஸ், தீவிர பேரின்பம் அப்படின்னு அர்த்தம். அவர் ஒவ்வொரு தசகம் முடியும் போதும் கடைசி வரியில் தன்னுடைய நோய் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார். இந்த மாதிரி இருக்கும். ஹரஹரே துரித்தை சகமே கதான், அப்புறம் கமனீய கிருஷ்ண பரிபாகிமாம், தேஹிமே தேக சௌக்கியம், இப்படி நிறையா லைன்ஸ் வரும். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீனில், நீங்கள் பாருங்கள். இப்படி இறைவனிடம் மனதார பாடிக்கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இருந்த பொழுது ஸ்ரீ குருவாயூரப்பன் அவர் மேல் கருணை பொழிந்து 100வது நாள் அவருக்கு காட்சி கொடுத்தார். பட்டத்ரி மிகவும் பரவசமடைந்து பகவானின் கேசாதி பாதாந்த வர்ணனையை இப்படி ஆரம்பித்தார். அக்ரே பஷ்யாமி தேஜோ அப்படின்ட்டுன்னு, அப்படின்னா என் முன்னால் பிரகாசத்தை பார்க்கிறேன் அப்படின்னு பகவானுடைய தலை முதல் பாதம் வரை ஒவ்வொன்றாக வர்ணிக்க ஆரம்பித்தார். அவர் பகவானை வர்ணிக்க வர்ணிக்க அவரோட வாத நோயும் அவரை விட்டு அகன்று போனது. முற்றிலும் அவர் குணமடைந்தார். ஸ்ரீ குருவாயூரப்பனோட பிரபாவத்தை முழுக்க முழுக்க நமக்கு காண்பிக்க வந்த காவியம்தான் நாராயணியம். இந்த நாராயணியம் என்னென்னா, ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியது. இதோட சாரம் தான் ஜூஸ் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் இஸ் நாராயணியம். நாம் நாராயணியத்தை படிக்கும்பொழுது பகவான் விஷ்ணுவோட அவதார கதைகள்லாம், அவரோட லீலைகள், மகத்துவங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் கிருஷ்ண லீலைகள் ரொம்பவே அழகாக வர்ணிச்சிருப்பார். கிட்டத்தட்ட 37வது தசகத்துலேருந்து 90வது தசகம் வரைக்கும். அடுத்ததாக பகவத் மகிமை, பகவானின் ஞானோபதேசங்கள், பக்தி யோகம் இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாராயணியத்தை படிக்கிறதுனால நமக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், மகிழ்ச்சி இதெல்லாம் விட ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஞானம், பக்தி, வைராக்கியத்தை ஊட்டும். நம்மளால் படிக்க முடியலனா நம்ம போய் இந்த சத்சங்கம் நடக்கிற இடத்துல, நாராயணியம் பாராயணம் பண்ணுற இடத்துல போய் நம்ம கேட்டாலும் அதுவும் நமக்கு ஒரு மன திருப்தி கொடுக்கும். காஞ்சி மகா பெரியவா அவர்கள் நாராயணியத்தில் இருக்கிற 8வது தசகம் 13வது ஸ்லோகம், அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே, இந்த ஸ்லோகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இது கொடிய நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் சொல்லியிருக்கார். இதை நாம் டெய்லியே சொன்னால் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இத்தகைய சக்தி வாய்ந்த நாராயணியத்தை நாம் எல்லாரும் சொல்லி பலன் அடைவோமாக. இந்த சமயத்தில் என்னோட குருவுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவள் இல்லைன்னா எனக்கு இந்த நாராயணியம் பற்றியே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. தேங்க்யூ. நாராயண அகிலோ குரு பகவன் நமஸ்தே. குருவாயூரப்பா சரணம்.